ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. குரு நாளான இன்று மேல்மருவத்தூர் குரு பீடத்தில் நம் பங்காரு அம்மாவிற்கு அழகிய தாமரை மலர்களை கொண்டு சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நன்னாளில் தாமரை மலர் பற்றி சற்றே சிந்திப்போம். மேல்மருவத்தூர் கருவறையில் அன்னை ஆதிபராசக்தி தாமரை மலர் மீது அமர்ந்து அருளாட்சி செய்து வருகிறாள். ஏன் தாமரை? ஏன் வேறு எந்த மலரும் அல்ல? இதற்குள் ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை மறைந்திருக்கிறது சக்திகளே. தாமரை என்பது தூய்மையின், ஞானத்தின் அடையாளம். அது சேற்றில் பிறக்கிறது, நீரில் வளர்கிறது. ஆனால் சேரும் நீரும் அதனை ஒட்ட முடியாது. எவ்வளவு அழுக்கான இடத்தில் இருந்தாலும் தன் அழகையும் மணத்தையும் இழக்காது. இதை ஆங்கிலத்தில் லோட்டஸ் எஃபெக்ட் என்று அழைக்கிறார்கள். இது வெறும் உவமை இல்லை, இது அறிவியலும் கூட. தாமரையின் இலைகளில் நானோ அளவிலான அமைப்பு இருக்கிறது. தண்ணீர் சொட்டுகள் உருண்டோடுகின்றன, அழுக்கு ஒட்டுவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு பூவை தான் அன்னை ஆதிபராசக்தி தன் பீடமாக தேர்ந்தெடுத்துள்ளார். உலகில் இருந்து கொண்டே உலகினால் பாதிக்கப்படாமல் வாழ்வது, இதுதான் ஞானியின் இலக்கணம். இதுதான் தெய்வீகத்தின் அடையாளம். இன்று மனிதன் பல சிக்கல்களில் வாழ்கிறான். கோபம், பொறாமை, பயம், கவலை, போட்டி, வெறுப்பு இவையெல்லாம் மனதை சேற்றைப் போல சூழ்கின்றன. ஆனால் அந்த சூழ்நிலையிலேயே மன தூய்மையுடன் வாழ்ந்தால் அந்த மனத்திலேயே தெய்வீகம் மலரும் என்பதை காட்டுகிறது தாமரை. மேலும் தாமரை மலர் சூரியன் உதிக்கும் போது மலர்கிறது. ஒளி வந்தால் திறக்கிறது, இருள் வந்தால் மூடிக்கொள்கிறது. இதன் மூலம் அன்னை நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறாள். ஞான ஒளி வந்தால் மனம் மலரும், தெய்வ பக்தி வந்தால் வாழ்க்கை மலரும், தொண்டுள்ளம் வந்தால் ஆன்மா மலரும். தாமரை மலரின் இதழ்கள் ஒன்றில் மேல் ஒன்று ஒழுங்காக அமைந்திருக்கும். மனிதனின் உச்சந்தலையில் இருக்கும் சகசிரார சக்கரம் 1000 தாமரை இதழ்களை கொண்ட சக்கரமாகும். அன்னை ஆதிபராசக்தி தாமரையின் மீது அமர்ந்திருப்பது நம் சகசிரார சக்கரத்தில் ஞான வடிவாக அன்னை அமர்ந்திருக்கிறாள் என்ற உயர்ந்த அர்த்தத்தை தருகிறது. அனைத்து சக்திகளுக்கும் மூலமான அன்னை அந்த எல்லையில்லா ஆற்றலின் உச்சியில் வீற்றிருக்கிறாள் என்பதை காட்டுகிறது. சக்திகளே, நம் மனம் தாமரையாக மாறட்டும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தூய எண்ணத்துடன் வாழ கற்றுக்கொள்வோம். அப்போது அம்மா நம் இதய தாமரையில் அமர்ந்தருளுவாள். அன்னை தாமரையில் அமர்ந்திருப்பது ஒரு அலங்காரம் அல்ல, அது மனித வாழ்க்கைக்கான ஒரு ஆன்மீக பாடம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அன்னையின் அருள்வாக்கு. தான தர்மம். தான தர்மம் செய்யாமல் பொருளை மறைத்து வைத்திருந்தால் அது உனக்கு கடனாகவும் நோயாகவும் பெருகி உன்னையே அழித்துவிடும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.